ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 லெசன்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இல்லாமல் கொஸ்டின் இருக்கவே இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் தென் வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2ல் பார்த்தீங்கன்னா பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து போன வருஷம் மார்ச் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த தடவை வேரியஸ் ஜென்ரேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் செகண்ட் லெசனில் 3 5 மார்க் தான் இருக்குது. அந்த 3மே கொடுத்துருக்கேன். 3மே வந்து ஈஸியானது தான். ஸோ கால்குலேஷன் மாதிரி வரும். இந்த 3 5 மார்க்கையும் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அடுத்த லெசன் 2ல் பார்ட் 2 அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் ஃபண்டமெண்டல் கேட்ஸு அண்ட் தென் டிரைவ் கேட்ஸ் இந்த 2மே பார்த்துக்கோங்க. இந்த 2மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் இருக்கவே இருக்காது. சப்போஸ் 2 கொஸ்டின் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் தேர்ட் லெசனில் தேர்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் அரேஞ்ச் த மெமரி டிவைசஸ் இன் அசனிங் ஆர்டர் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ரோம். இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்து போன ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மெமரி டிவைசஸ் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் லெசனில் வந்து தேர்டு கொஸ்டின் இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதமின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஒரு கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட்டு, நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் லெசனில் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் ஒன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ 2மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 6, 7, 8 இந்த 3 லெசனில் இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அடுத்து 9th ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கிறதுல பைனரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் C++ அண்ட் தென் டைப் ஆஃப் எரர்ஸ். ஸோ இந்த 2 கொஸ்டினில் டைப் ஆஃப் எரர்ஸ் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 10th லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் எக்ஸ்பிளைன் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் வாட் இஸ் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். இப்போ இந்த லெசனை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி கேட்பாங்கன்னா அந்த இஃப் ஃபைல்ஸு அதே போல் ஸ்விட்ச்சு ஃபார் லூப்பு ஒயில் டூ ஒயில் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சின்டாக்ஸ் எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் தென் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ அதில் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 11th லெசன் அதில் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் கால் பை வேல்யூ மெத்தடு, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 13th லெசன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து செகண்டும் தேர்டு கொஸ்டின் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜஸ் வந்து 3 மார்க்கில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்கு ரைட் அ நோட் ஆன் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் த சப்போஸ் ஊப்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 14th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் மெயினான கொஸ்டின் இருக்குது. ஆக்கி அழிப்பி வேறுபாடு இருக்குது, டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 15th லெசனில் வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். போன வட்டம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வட்டம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 16 லெசனில் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது போனது கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு 5 டைப்ஸ் வரும். இது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 17th லெசனில் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. வாட் ஆர் த வேரியஸ் கிரைம்ஸ் ஹேப்பனிங் யூசிங் கம்ப்யூட்டர் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். 2மே வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்களே சொந்தமாக கூட எழுதலாம். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து அவுட்புட் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் வந்து டிபெக் த எரர், அதாவது ப்ரோக்ராம் வந்து மிஸ்டேக் கொடுத்துட்டு அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், அதுவும் ஈஸி தான். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.